விக்ரம் சார், நீங்கள் இங்கே இல்லை, பட் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது ஒன்றே இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்கள் இந்த ஃபஸ்ட் டே ஷூட்டில் தொடங்கி வைக்கும்போது ஒன்று சொன்னீங்க. துரு வந்து உன்னோட பையன் மாதிரி நினச்சிக்கோ மாதிரி, அவனை உன்னை நம்பி ஒன்று விட்டு போகிறேன், நான் உன்னை முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறது, அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். விக்ரம் சார், நீங்கள் நம்பின மாதிரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, நீங்கள் விரும்பின மாதிரி பைசன் இருக்கும், துருவோட வெற்றி இருக்கும். நான் இந்த வெற்றியை உங்களோட நம்பிக்கைக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி. இந்த படத்தை பைசனோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டு பேரும் ஒன்றா நிற்கல. இதுதான் கதை, பைசனோட கதை. தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து கிளம்பி வந்து உழைப்பாலையும் திறமையாலையும் நேர்மையாலையும் பெரும் போராட்டங்களுக்கு இடையில் வெற்றி பெற்ற நிறைய இளைஞர்களோட கதை. அதில் 2 பேர் மேடையில் நிற்கிறோம். இதுதான் பைசனோட கதை. இந்த நேரத்தில் ஏன்னா தெரியல எனக்கு என்ன சொல்கிறதுனா, ரொம்ப எமோஷ்னலான இடம். நான் அங்கேருந்து கிளம்பி வந்து இவ்வளோ நாள் என்னோடய கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன், எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பைசனில் நிறைய இளைஞர்களோட கதையை சொல்லியிருக்கேன். அதில் முதல் மெயின் மூல காரணம் அண்ணன் கணேசன். அது மட்டும் இல்லாமல் கணேசன் வந்து இந்த படத்தில் நான் அவர்கிட்ட கேட்டேன், இதை உங்களோட கதையை மூலமாக வச்சுக்கிட்டு நான் நம்ம ஊருக்கு, நம்ம இளைஞர்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னோடய ஸ்டைலில், என்னோடய அரசியல் பார்வையில், என்னோடய புரிதலில் இந்த கதையை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும்னு கேட்டேன். அவர் நீ பண்ணால் அது கரெக்டாக தான் சொல்லுவேன், என்ன தேவைன்னு தான் சொல்லுவேன், அதனால் நீ எடுத்துக்கோன்னு சொன்னார். என்னை நம்பி அவரோட கபடியையும் அவரோட உழைப்பையும் வெற்றியும் எனக்கு கொடுத்தாரு. முழுக்க இந்த படத்தில் அவரோட கபடியும் வெற்றியும் உழைப்பையும் எடுத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் என் கூடவே வந்து முழுக்க துருவியும் சரி, மொத்த கபடி டீமையும் சரி, இந்த கபடியை உருவாக்குறதுக்கு அண்ணன் தான் காரணம். எனக்கு கிரவுண்டு போடுறதுலேருந்து எல்லா வேலையும் அவர் பார்த்து கொடுத்தாரு. நிச்சயமாக அண்ணன் எது சொல்கிறது, அவர் இல்லை அப்படின்னா இந்த படத்தை எடுத்துக்க முடியாது. அதான் மெயின் ரீசன். ஒரு பெரிய தூணாக இருந்து என் கூடவே இருந்து பண்ணார். ஆனால் அவருக்கு எனக்கு என்ன கதை பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ணெலாம் தெரியாது. நம்ம கபடியே படம் பண்ணிகிட்டு இருக்கான்னு தான் தெரியும். என் மேலே முழு நம்பிக்கை வச்சார். இந்த படத்தோட வெற்றி, இந்த படத்தை ப்ரொடியூசர்ஸ் பார்த்தாங்க, ரஞ்சித் அண்ணன் பார்த்தாரு, என்னோடய டைரக்டர் பார்த்தாரு, என்னோடய நண்பர்கள் பார்த்தாங்க, என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் பார்த்தாங்க. இவங்க எல்லோரும் என்னைய படம் பார்த்து முடித்த உடனே பயங்கரமாக ஒரு சக்ஸஸ் ஃபீல் கொடுத்து ஹக் பண்ணிட்டு போனாங்க. பட் அந்த படத்தை இவர் பார்த்துட்டு என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது தான் என்னோடய பெரிய வெற்றியாக நான் பார்த்தேன். அந்த இரவு நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்து அந்த முழு இரவையும் கொண்டாடணும். அந்த இரவில் தான் அந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்ச படமாக நான் உணர ஆரம்பித்தேன். ரொம்ப நன்றி. பைசன் ரொம்ப எமோஷ்னலான படம். முதல்ல நான் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்லிட்டேன், எல்லாத்துக்குமே நன்றி. கபடி பிளேயர்ஸ் அண்ட் டீம், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோட ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. ரஞ்சித் அண்ணா, அந்த நாள் நாங்கள் மறக்கவே முடியாது. பெருமாள் நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு மழை நாளில் எனக்கு லவ் யூ மெசேஜ் அனுப்புனீங்க. அந்த நாள்லேருந்து இந்த பயணம் தொடங்குது. அன்னையிலேருந்து நான் நம்பிக்கையாக எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நீளத்துக்கு திருப்பி நான் படம் பண்ணணும் அப்படிங்கிறது உடனே பண்ணணும்னு ஆசைப்பட்டது. அது தள்ளி போயிட்டு இருந்துச்சு. அது பெரிய என்ன சொல்கிறது, எனக்கு அது பெரிய பெயினாகவே இருந்துச்சு, குற்ற உணர்ச்சியாகவே இருந்துச்சு. ஏதோ பெரிய வாழ்க்கையில் தப்பு பண்ணுறோமோன்னு தோணிகிட்டே இருக்கும். ஏதோ வழியில் பைசன் பண்ணிட்டேன். பைசன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அஜிந்தனாட்ட சொன்னேன், வேறு எதாவது கதை பண்ணலாம், இது ரொம்ப கஷ்டம், சொல்ல முடியாது. இந்த படத்தோட போக்கு வந்து உங்களுக்கு எனக்கும் கூட சண்டை வந்து பயமாக இருக்கேன். அந்த பட்ஜெட் இஷ்யூலாம் வரும்போது இந்த படத்தை வேறு ஒன்று பண்ணலாம், வேறு ஏதாவது படம் பண்ணலான்னு சொன்னேன். அப்போ அண்ணன் சொன்னார், டேய் இந்த படம் இப்போ பண்ணலாம், எப்படா பண்ண போகிறேன், இந்த படத்தை நீ பார்த்துக்கலாம், இந்த படம் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கோம், நம்ம மறுபடியும் சேர்றோம் அப்படின்னா நீ சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காத்திரமான ஒரு படம் தான் கொடுக்கணும், இந்த படம் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாரு. அதுக்கப்புறம் முழுக்க சுதந்திரம் தான். எப்போவுமே எனக்கு ரஞ்சித் எவ்வளோ தெரியல, பெரிய ரஞ்சித்தன்ட்டு ஆரம்பிச்சதுனால எனக்கு எல்லா ப்ரொடியூசருமே ஒரு பெரிய சுதந்திரம் கொடுப்பாங்க. இந்த படத்துலேயும் அந்த மாதிரி சுதந்திரம் தான். அப்ளாஸும் சரி, நீலம் ஸ்டுடியோஸும் சரி, எல்லோரும் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அந்த மிகப்பெரிய சுதந்திரத்தின் அடிப்படையில் எடுத்தது தான் பைசன். அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பைசன் சொல்லணும் அப்படின்னா துருவோட உழைப்பு, மற்றவங்களோட எல்லாத்தையும் பற்றி எனக்கு பேசுறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குது, என்னோடய இன்டர்வியூஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதனால் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பைசன் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை பற்றி நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. என் லைஃப்பில்
நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு நான் வந்து 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ திரும்பி பார்த்தா, இப்போ என்னை பார்க்கும்போதெல்லாம் என்ன உங்கள் ஊர் என்ன இப்படி இருக்குது, உங்கள் ஊர் என்ன இப்படின்னு கேட்பாங்க. இங்கேருந்து நான் திருநெல்வேலியை பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் திருநெல்வேலி போகும்போதெல்லாம் பக்குன்னு இருக்கும் எனக்கு. ஏதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே ஏதாவது இஷ்யூஸ் பார்த்துருவோம், வீட்டிலேருந்து அனுப்புறது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறது எல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதை பற்றியான டிஸ்கஷன் எப்படி மாற்றுறதுன்னு தோணிகிட்டே இருக்கும். நான் எடுத்த டூல் தான். அதுக்கு எடுத்த இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறது, இவ்வளோ பெரிய ஒரு போர் சூழலில் இருக்கக்கூடிய என்னோடய ஊரை பற்றியான ஒரு புரிதலை இன்றைக்குள்ள இளைஞர்கள்ட்ட நான் எப்படி கடத்துறது, அது என்ன மாதிரி படம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒரே டூல் மனத்தி கணேசனன் டூல். அவரை எடுத்துக்கிட்டு நாம் நம்மளோட கிராஃப்ட்டு, நம்மளோட சினிமா, என்னோடய அரசியல் பார்வை, என்னோடய புரிதல் இதில் வச்சுக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணி ஒன்று முடியுமான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை. பைசனுக்குள்ளே நிறைய இளைஞர்கள், தென் மாவட்டத்தில் உள்ள நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. வெற்றி பெற முடியாமல் போன, வாழ்க்கையை தொலைச்ச நிறைய இளைஞர்களோட கதை இருக்குது. இந்த கதை உண்மையாகவே என் லைஃப்பில் என்னோடய ஆகச்சிறந்த என்னோடய அரசியல். நான் என்ன நினைக்கிறேன்னா, என் ஊருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். என் ஊரை பற்றி இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ புகழ் அடைஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் நீ உன் ஊருக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, என் ஊருக்காக நான் பண்ணது, என்னோடய மாவட்டத்துக்காக பண்ணது, என்னோடய மக்களுக்காக பண்ணது, ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டுக்காகவும் ஒருத்தன் வந்து அந்த தென் தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன். முழுக்க இந்த படம் அதுக்கான படம். என்னோடய ட்ரிபியூட் தான் இது, என்னோடய எமோஷ்னல் தான், என்னோடய அதிகபட்ச என்ன சொல்கிறது, இன்னும் உச்சபட்ச எமோஷ்னல் இது. எப்படியாவது இந்த படம் இது எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான எமோஷனலை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வருது இந்த படம் அப்படிங்கிறத வந்து அதை பார்க்கறதுக்காக அவன் வெயிட்டிங். அதுக்கு மட்டுமே நான் வெயிட் பண்ணுறேன். இந்த 17th அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து வெளியே வர ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட, படம் ஹிட்டு, படம் சூப்பர் ஹிட்டு, படம் ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்துக்குள் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை என்னவா தமிழ் சமூகம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதுக்கு காரணம் நாங்கள் அதாவது என்னது, அதுக்கு முக்கிய காரணம் இன்றைக்கி வாழ்க்கை சூழல் தான். இதுலேருந்து ஏதாவது பண்ணியாகணும் அப்படிங்கிறக்காக பண்ண படம் பைசன். நிச்சயமாக அந்த வேலையை செய்யணும்னு உறுதியாக நம்புகிறோம். அதுக்கான காரணம் இந்த பைசனில் வேலை பார்த்த அத்தனை பேருமே இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க, இந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க. அவங்க அத்தனை பேர்த்துக்கு நான் அதை கடத்தினேன். அமீர் சாராக இருக்கட்டும், பசுபதி சாராக இருக்கட்டும், லால் சாராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் நான் பேசுனது கதையை பற்றி கிடையாது, என் ஊரை பற்றி, என் நிலத்தை பற்றி, இங்கே இருக்க சிக்கலை பற்றி, இங்கே இது எப்படி. ஏன்னா நாங்கள் இருக்கும்போதே நிறைய சமூகங்கள் நடக்கும். லால் சார் வந்து என்னை பார்ப்பார், அமீர் சார் பசுபதி சார் வந்து என்ன மாதிரி அப்படிம்பாரு. அந்த எமோஷனல் இருக்குல்ல, கேட்கும்போது பதில் சொல்ல முடியாத பார்வையோடு நான் நிற்பேன். அவங்க ஏதாவது எமோஷனலாக கேட்பாங்க, அதுக்கு எனக்கு பதிலே இருக்காது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. அந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க என்கிட்ட கேட்கும்போது அதை எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்போல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட்டு தான் பைசன் திரைப்படம். இந்த படம் வந்து அதை செய்யும்னு உறுதியாக நம்புகிறேன். என்னோட உச்சபட்ச ஒரு கர்வமாகவும் ப்ரைடாகவும் நான் நினைக்கிறது வந்து இந்த பைசன் திரைப்படத்தை தான். அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது, நான் வெட்ட வெளியாக முதல்ல தைரியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா படங்களுமே, என்னோடய எல்லா படங்களும் எப்படி இருக்கும்னா, நான் ஓன் பண்ணிக்கிட்ட என்னோடய விஷயத்தை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். த ஃபஸ்ட் டைம் என்னோட கவலையை, சமூகம் சார்ந்தினோட கவலையை, என் ஊர் சார்ந்தினோட கவலையை, என் மக்கள் சார்ந்தினோட கவலையை, என் மக்களுங்கிறது தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே, அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு பற்றியான கவலையை பற்றியான ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் அந்த மாதிரியான ஒரு பெரிய டிஸ்கஷனை உருவாக்கணும் அப்படின்னு நம்புகிறேன், உருவாக்கும். அதுக்காக மட்டுமே இத்தனை வருஷம் நான் சினிமா கற்றுக்கிட்டது, கிராஃப்ட் கற்றுக்கிட்டது, நான் ஒட்டுமொத்தமாக கற்றுக்கிட்டது இந்த படத்துக்கு தானோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துச்சு. அப்படி உணர்வு வந்ததுக்கு இந்த பைசன் திரைப்படம் எனக்கு கொடுத்த அழுத்தம் இந்த சமூகத்துக்கும், இந்த தமிழ் சமூகத்துக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறேன். அவ்வளோதான் பைசன் பற்றி. நாளைக்கு ட்ரெய்லர் வருது. நிச்சயமாக இந்த பைசன் ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு அறிவை உண்டாக்கும். அதுக்கு ஒத்துழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நீ இல்லைனா என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லணும், கடைசி அவங்கள சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். என்னோடய அசிஸ்டன்ஸ் பொதுவாகவே என்ன சொல்கிறது, அஞ்சுதான் சொல்லுவார், என்னடா அங்கேயே போய் எடுத்துகிட்ருக்க அப்படின்னு. அங்கேயே போய் தான் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அவனுக்கு ஏண்டா அதே சிலுங்கி தான், அதே சட்டை தான், மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் நிறைய ஓடிட்டே இருப்பானுங்க. எல்லோரும் நிறைய வேலை செஞ்சாங்க இந்த படத்தை. ஏன்னா இந்த படத்தை பற்றியான புரிதல் அவங்களுக்குமே இருந்துச்சு, இந்த படம் ஏன் எடுக்கிறான்னு சொல்லி.
ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு வெளியே இருந்து நிறையவே வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. நிறைய கபடி வீரர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மெயின் என்னோடய பிரச்சனையை, என்னோடய ப்ரெஷரை, என்னோடய கோபத்தை இந்த படம் எல்லா மற்ற படத்தை விட இந்த படத்தை நான் நிறைய ரொம்ப ப்ரெஷராக இருந்தேன், நிறைய வேலை பார்த்தேன், உடல் உழைப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த உடல் உழைப்பு போடும்போது நமக்கு ஒன்று கோவம் வரும்ல, அந்த கோவத்தின் அடிப்படையில் தான் இந்த படம் வேலை பார்க்கப்பட்டுச்சு. அந்த கோவத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்கெங்கேருந்து வந்த வெளி ஸ்டேட்லேருந்து வந்த நிறைய கபடி பிளேயர்ஸ், ஏன்னா இப்போ இப்போ அவங்க வேறு வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க, மேட்டில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேருமே எனக்காக மண்ணில், அதுவும் மத்தியான வெயிலில் அவங்க விளையாண்டு கொடுத்தது அது எதுவுமே மறக்க முடியாது. இந்த படத்தோட வெற்றி தான் அவங்களுக்கு சமர்ப்பணம். நிச்சயமாக இந்த படம் ஒரு எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான படமாக இருக்கும். இந்த படத்தை எனக்கு இந்த படத்தை முழு சுதந்திரமாக எடுக்க அனுமதித்த ரஞ்சித் அண்ணாவுக்கு மறுபடியும் நன்றி. இந்த நேரத்தில் கடைசியாக சொல்லிக்கிறது, இந்த மாரி செல்வராஜ் இங்கே பெயரை முன்வைத்து நிகழ்த்தக்கூடிய இந்த நகரத்தில் நிகழ்த்தக்கூடிய அத்தனைக்கும் ராம் சார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் காரணம். இந்த அரசியல் புரிதலாக எனக்கு அவர் தான் உருவாக்குனார். இந்த மேடையில் அவர் எனக்கு இல்லை. எனக்கு என்னென்னா என்னோடய பெரிய பலம் அவர் தான். அவர் ஒன்று சொன்னார், இந்த படம் பார்த்துட்டு உன்னோட பெஸ்ட் அப்படின்னாரு. ஒவ்வொரு படமும் அவரை காட்டும்போது இந்த வார்த்தையை நான் வாங்க ட்ரை பண்ணுவேன். பெரியம்மாள் பண்ணும்போது பெஸ்ட் படம் எடுத்துடா அப்படின்னாரு. கர்ணன் பண்ணும்போது என்னடா பெரியம்மாள் தாண்டி போல இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் மாமன்னன் பண்ணும்போது அதே மாதிரி ஒன்று சொன்னார். வாழை பண்ணும்போது எப்படியோ பெஸ்ட் படத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ பைசன் பார்த்துட்டு உன்னோட பெஸ்ட்டு இதுதான்டா அப்படின்னாரு. இப்படி எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு விஷயம் தான் மெயினாக தோணும் எனக்கு எப்போவுமே. நான் எடுக்கிற படம், நான் எடுக்கிற விஷயம் எதுவாகவோ கலெக்ட் ஆனாலும் என்ன பண்ணாலும் எனக்கு தோண வேண்டியது, நான் ஏதாவது ஒன்று ரொம்ப உறுதியாக நம்பி ஒரு விஷயம் பண்ணுவேன். அந்த நம்பி பண்ணுற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமா சேராதா அப்படிங்கிற பயம் மட்டும்தான் பெருசாக எனக்கு இருக்கும். அது தப்பாக புரிஞ்சிடக்கூடாதே அப்படிங்கிற பயமும், அது சரியாக போய் சேரணுமே அப்படிங்கிற பயம் மட்டும்தான் எனக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த பயம் சுத்தமாக இல்லை. அதுக்கான காரணம் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்த நண்பர்களும், ரஞ்சித் அண்ணா, மற்றபடி எல்லாரும், அப்ளாஸ், இந்த டீம், இவங்க கொடுத்த பெரிய சப்போர்ட். கிட்டத்தட்ட நான் இந்த மொமெண்ட்டெல்லாம் ஏன் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சக்ஸஸான மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக சக்ஸஸ் பீட் மாதிரி எடுத்துலான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த மொமெண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணது. ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அப்போ நான் ஏதாவது வெறுமனே இவங்களை எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது தான் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கான நன்றி நம்ம தெரிவிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவசரமாக இந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணுது. நிறைய பேருக்கு கொடுக்க முடியல. அதுக்கான காரணம் இது நேற்று ரெடி பண்ண ஆரம்பித்தோம். நிச்சயமாக இது கொடுக்க முடியாத ஆட்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணுது. அதனால் இது வாங்க முடியாத, இது கொடுக்காத ஆட்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணுது. லால் சார் ரொம்ப தேங்க்யூ. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு எல்லாருமே இந்த படத்தில் பண்ணவங்க எல்லாருமே ஒன்றே ஒன்று இருந்துச்சு, எல்லாருமே மாரியை லவ் பண்ணாங்க. மாரியை லவ் பண்ணாலும் மட்டும்தான் இந்த படத்தை எல்லாரும் வேலை செஞ்சாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக லவ் பண்ணாலே நமக்கு தெரியும்ல, நம்மளை யாராவது லவ் பண்ணால் நம்ம ஓவராக உரிமை எடுத்துக்குவோம், அவங்ககிட்ட ஓவராக சண்டை போடுவோம், ஓவராக எதாவது பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நான் நிறைய விஷயம் பண்ணியிருப்பேன். அதுக்காக சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா, இது பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எல்லாம் என்னை லவ் பண்ணுறீங்கன்னு. அதே மாதிரி உங்களுக்கும் தெரியணும் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு. ஓகே, அதனால் எல்லாத்துக்குமே நன்றி. 17 ரொம்ப ஒரு வெயிட் பண்ணுறேன். அப்போ முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் நினச்சே பார்க்கல பைசன் தீபாவளிக்கு வரும்னு. என் லைஃப்பில் தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பண்டிகையே கிடையாது. அதுக்கான காரணம், சின்ன வயசுலேருந்து எனக்கு தீபாவளி கொண்டாடுவதற்கான மனநிலையே இருக்காது, அதுக்கான ஸ்பேஸே எங்கள் வீட்டில் இருக்காது. அப்போ தீபாவளிங்கிறது சும்மா கடந்து ஒரு கவிதை கூட நான் எழுதியிருப்பேன் சென்னையில் இருந்த புதுசில். ஒரு பாலிய நண்பனின் மரணத்தை போல கடந்து செல்கிறது தீபாவளி. பாலிய நண்பனின் மரணத்தின் நினைவை போல கடந்து செல்கிறது தீபாவளி. இப்போ தீபாவளி மேலே அவ்வளோ வெறுப்பு எனக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃபஸ்ட்டு தீபாவளியை நான் கொண்டாட போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த தீபாவளிக்காக நான் வெயிட் பண்ணுறேன். என் குடும்பமும் இந்த தீபாவளிக்காக வெயிட் பண்ணுறது. இந்த தீபாவளியை நான் தமிழ் சமூகத்தோடு சேர்ந்து, பைசனோடு சேர்ந்து கொண்டாட போகிறேன். என்னோடய குடும்பத்துக்கு, என் குழந்தைங்களுக்கு, என் நம்முடைய எங்கள் அண்ணன் எல்லாத்துக்குமே நன்றி. ப்ரெஸ் பீப்புள் நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். அதனால் போயிட்டு மெசேஜ் அனுப்பாதீங்க, போயிட்டு எல்லாரும் நைட் மெசேஜ் அனுப்பாதீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும். என்னை ரொம்ப நம்புறீங்க, என்னை ரொம்பவே லவ் பண்ணுறீங்க, என்னை ரொம்ப நம்புறீங்க. என்னோட மீடியா தொடர்ந்து என்னை ரொம்ப நம்புதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நம்பிக்கையை காப்பாற்றுற ஒரு படமாகவும் ஒரு மனுஷனாகவும் தொடர்ந்து இருப்பேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை கௌரவிக்கிறதுக்காக ஏஞ்சலினா ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் இது ஏதோ என்ன சொல்கிறது, இது ரெண்டாவது வாழைக்கு எப்பவும் பண்ணுறீங்க.
ரொம்ப நன்றி. சார் மாமன்னன்லேருந்து பண்ணுறேன். மாமன்லேருந்து பண்ணிங்கன்னா ஒரு சக்ஸஸ் ஃபார்மில் தொடர்ந்து தான். ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.